நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏங்க உங்க அக்கா இருக்காங்கன்றீங்க, அவங்க கிட்ட போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை சொல்ல நல்லா இருக்காதுங்க. காலியர் அக்கா. அக்கா அக்கா என்னங்க எவ்வளவு பொறுமையா கூப்பிடுறீங்க? நீங்க கூப்பிடுறது எனக்கே கேட்கல. இப்ப நான் கூப்பிடுறேன் பாருங்க. அக்கா, டேய் நிலாவோட அக்கா, சும்மா சீக்கிரம் கீழே வாங்க. வெற்றி, அக்காக்கு ஹாய் சொல்லு. ஹலோ மேம். என்ன விஷயம்? நீ எதுக்கு இங்க வந்த? அக்கா, நான் தான் கூப்பிட்டேன். இவனை எதுக்கு இங்க வர சொன்ன? என்னோட கிளாஸ்மேட்கா. அது மட்டும் இல்லாம ஹீஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். நிலா, நான் கிளம்புறேன். அக்கா கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னேன். நான் கிளம்புறேன் அக்கா. பாய். நிலா, ஒரு நிமிஷம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்க்கா இவ்ளோ கோவப்படுறீங்க? நான் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன். இவனை கூப்பிட்டதுல என்ன தப்பு? தப்புதான். தப்பான ஆளை கூப்பிட்டா தப்புதான். புரிஞ்சுக்கமா, அவன் சரியான ஆள் கிடையாது. அவன் கூட நீ தயவு செஞ்சு பழகாத. கரஸ்பாண்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவன் வேணா தப்பா தெரியலாம். ஆனா என் ஃப்ரெண்டா பாக்குறப்ப அவன் ரொம்ப நல்லவனா தான் தெரியும். அவன் சரியான ஆள் இல்லைன்னு சொல்றேல. எனக்கு தப்பானவன தெரியாத வரைக்கும் நான் எப்படிக்கு அவனை தப்பானவனை பார்க்க முடியும்? நான் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். பயப்படாதீங்க. நீ என்னதான் சொன்னாலும் அந்த வெற்றி கூட நீ பழகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் சொல்றது சொல்லிட்டேன். மறுபடியும் நீங்க இதே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் திரும்பி டெல்லிக்கு போயிடுறேன். அக்கா, நீங்க எனக்கு பிரிஞ்சு இங்க தனியா இருக்கிற ஒரே காரணத்தால தான் நான் இங்க வந்தேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் மறுபடியும் போயிடுறேன். என்ன இப்படி பேசுற? பின்ன எனக்கா, என்னை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. பின்ன எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? மாப்பிள்ள, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. என்கிட்டயா? என்னடா சொல்லு. என் கேரக்டருக்கு இதெல்லாம் பேசணுமா பேசக்கூடாதுன்னு தெரியல. ஆனால் சொல்லணும்னு தோணுது, அதான் சொல்கிறேன். டேய், நீ என்னோட ஃப்ரெண்ட்ரா. நீ எது சொன்னாலும் என் நல்லதுக்காக தான் இருக்கும்னு எனக்கு தெரியாதா? என்னன்னு சொல்லு. தேங்க்ஸ்டா மச்சான். நீ தப்பு பண்ணுறியோ தோணுதுடா. ஜெயா ரொம்ப நல்ல பொண்ணுடா. என்னடா, நான் என்னமோ ஜெயா வெறுக்கிற மாதிரி சொல்கிறா? அவ தான்டா என்ன வெறுக்கிறா. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? நீ அவளை சந்தேகப்பட்டது ரொம்ப தப்பு மச்சான். ஆமாண்டா, அந்த விஷயத்தில் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். அந்த லெட்டரை பார்த்து அவளை தப்பாக யோசிச்சேன்டா. நீ தப்பு பண்ணிட்ட உனக்கே தெரியுதுல்லடா. போய் ஜெயா கிட்ட சாரி சொல்றா, பேசுறா. அவள் சாரி சொன்னா கேட்குற மனநிலைமையில் இல்லைடா. அவ கேட்குற மனநிலைமையில இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீ உன் தப்புக்காக ஃபீல் பண்ணுறல. அதை எங்களுக்கு புரிய வைக்கிறத விட்டுட்டு அவளுக்கு புரிய வைக்க பாடுறா. இல்லைடா, உன்னை விட ஜெயாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவள் நான் கேட்குற மன்னிப்பை ஏற்றுக்கவே மாட்டான். டேய், ஒரு விஷயத்த செய்யாமலே ஏன்டா ஒரு முடிவுக்கிற? இதுதானே உன்கிட்ட இருக்க ரொம்ப பெரிய தப்பு. இதனால தான் அன்னைக்கு வெற்றி உன்னை விட்டு பிரிஞ்சு போனா. இன்னைக்கு ஜெயா உன்னை விட்டு பிரியிற நிலைமையில இருக்கா. உன் ஈகோவை விட்டு போய் சாரி கேட்க முடியாதுல உன்னால? எனக்காடா ஈகோன்னு சொல்ற? ஆமாண்டா, உனக்கு தான்டா.
உனக்கு ஈகோ இல்லைன்னா நீ எப்பயும் அவட்ட போய் சாரி கேட்டிருப்ப, இந்த பிரச்சனையும் தீர்ந்துருக்கும். என்னடா இப்படி பேசுறேன்னு நினைக்கலாம், ஆனா இதாண்டா உண்மை. கார்த்தி, ஜெயா தாண்டா உனக்கு சரியானவ. நீ அவளுக்கு கிடைக்கலனா அவளுக்கு ஏற்படுற இழப்பை விட அவ உனக்கு கிடைக்கலனா நீ வாழ்க்கையில ரொம்ப ஃபீல் பண்ணுவடா. அவ உன்னை செம்மையா லவ் பண்றா, தயவு செஞ்சு மிஸ் பண்ணாத. உள்ளுக்குள்ள காதல வச்சுட்டு ஏன்டா இப்படி போலியா நடிக்கிற? வேணாண்டா, ஃபியூச்சர்ல ரொம்ப கஷ்டப்படுவ. இதை நான் இப்ப கூட உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். ஆனா ஒருவேளை கார்த்திகிட்ட சொல்லியிருந்தா கார்த்தி கேட்டிருப்பானோ, ஃபியூச்சர் ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல, அதனால தான்டா. நான் வரேன்டா, நல்ல யோசி, ஒரு நல்ல முடிவாடு. ஆமா, இதுக்கு முன்னாடி மட்டும் அப்படியே மதிச்சிட்டானுங்க. வாடா. ஓகே ஓகே ஓகே. அங்க பாரு மச்சான், பையனை பாக்குறதுக்கு ரொம்ப காண்டா இருக்குடா. ஏன்டா அப்படி ஆயிட்டான்? டேய், இவனுக்கு உடம்பு தான்டா ஸ்ட்ராங்கு, மனசெல்லாம் சுத்த வீக்கு. சென்டிமெண்டா ஒரு பிரச்சனைனா அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாம ஆளே அவுட் ஆயிடுவான்டா. மாப்ள, பையனை நம்ம ஏரியா கூட்டு போய் குதூகலம் ஆக்கிடலாமாடா? வாட் அன் ஐடியா சார்ஜி. வா கார்த்தி, என்ன மூட் அவுட்டா? டேய், வாழ்க்கைன்னா பிரச்சனை வரதாண்டா செய்யும். அதெல்லாம் தாண்டி போனாதான்டா வாழ முடியும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு நீ இப்படி இருக்க? டேய், உலகம் ஒரு வட்டம்டா. அடிச்சுக்கிட்டவனுங்க ஃப்ரெண்டாவானுங்க, சேர்ந்தவனுங்க பிரிவானுங்க, பிரிஞ்சவனுங்க சேருவானுங்க. அதனால இதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காதடா. மச்சான், இப்ப எது சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான்டா. ஏன்னா இவன் நினைப்பே இங்க இல்ல. அதை திரும்ப கொண்டு வரணும்னா இவன் நடந்ததெல்லாம் மறக்கணும். அதை மறக்கணும்னா அவன் நம்ம ஏரியாவுக்கு வரணும். ஆனா இவன் வருவானா? நான் மூட் அவுட்டாக இருக்கிறது உண்மைதான். ஆனால் அதுக்கு நீங்கள் சொல்கிறது சொல்யூஷன் ஆகாது. இதை பாருடா, நாங்கள் ஒன்றும் பரம்பரை குடிகாரனுங்க இல்லை. உன்னை குடிக்க வைக்கணும்னு எங்களுக்கு விருப்பமும் இல்லை. எங்களுக்கு எதுக்குற ஒரு நல்ல பையனை கெடுக்கணும்னு. சரி, மூட் அவுட்டா இருக்கியே, அதான் சொன்னோம். டேய், நாங்க சொல்றதுன்னு உலகமாக தப்பாடா? உலகத்துல கஷ்டம்னு வந்தா எல்லாரும் தேடி போற விஷயம்டா அது. டேய், டெய்லி குடிச்சா குடியை கெடுக்கும்டா. ஆனா காண்டா இருக்கிறப்ப குடிச்சா சந்தோஷத்தை கொடுக்கும்டா. இது லேபிள் மேல போடாத உண்மைடா. என்னடா கார்த்தி, வரியா? டேய், உனக்கு மூட் அவுட்டா இருக்கா இல்லையாடா? இருக்கு. இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறியா இல்ல நடந்த விஷயத்தை மறக்கணும்னு நினைக்கிறியா? மறக்கணும்னு தான் நினைக்கிறேன். மறக்கணும்னா எப்படா மறப்ப? எங்க போனாலும் அவன் ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கோம். வா, நான் சொல்ற பேச்ச கேளு. டேய், இவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம், அப்புறம் அதை பத்தி யோசிக்கலாம். வா வா. டேய், வாடா. நல்லா அலம்பு. இந்தாம்மா 2 மடக்கு தண்ணி குடி. காலையிலேயே சாப்பிடாம வந்துட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யூஸ்வலாக வர்றது தான், பயப்பட தேவையில்ல. வழக்கமாக வர்றதுன்னா என்னமோ 8-10 மணி ட்ரெயினில் வர மாதிரி சொல்கிற. உடம்பு கிடம்பு ஏதாவது சரியில்லையா? கொஞ்சம் உடம்பு சரியில்லை தான். டேய் லூசு, அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, அதான்டா. ஓ, ஏம்மா மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்றியா? டாக்டர் போய் பார்க்குறல்ல? இப்ப பரவாயில்ல இல்ல? ஆஸ்பத்திரிக்கு போலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்கன்னு சொன்னா விடுங்க. இந்த மாதிரி பேசிட்டே இருந்தா எனக்கு பிடிக்காது. அதுக்கு இல்லை ஸ்வேதா, மருந்து மாத்திரைலாம் ஒழுங்காக போடுறியா? உடம்பு குணமாகற மாதிரி தெரியுதா இல்லையா? இல்லைன்னா வச்சுக்கோ, எங்கள் ஊரில் நாட்டு வைத்தியர் ஒருத்தர் இருக்காரு, அவர் எய்ட்ஸுக்கே மருந்து கொடுக்குறாராம். ஐயோ, ஏதோ தப்பா சொல்லிட்டோமோ? அதுக்கு இல்லை ஸ்வேதா, ஏதோ கொஞ்சம் உதவலாமேன்னு. மாப்பிள, இந்த பிள்ளை உன்னை தேடிக்கிருந்துச்சுரா. திடீர்னு மயக்கம் போட்டு மல்லாக்க விழுந்துருச்சு. அப்புறம் நம்ம சிவாஜி தான் ஓடி போய் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தான். ரொம்ப பயந்துட்டோம் மாப்பிள. அப்படியா? ஏண்டா, நாங்க என்ன ஆயா வடச்சுட்ட கதையா சொல்லிட்டு இருக்கோம்? அந்த பிள்ளை மயக்கம் போட்டு விழுந்துருச்சுன்னு சொல்றேன், என்னவோ வாயடிச்ச பிள்ளை மாதிரி நிக்கிற. அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? சரிடா, நான் வரேன்.
மாப்பிள பசங்களுக்கு ஒண்ணுனா முத ஆளா துடிச்சு போய் நிப்ப. இப்ப என்னடா ஆச்சு? அந்த பிள்ளை நீ பேசுறத நினைச்சு எவ்வளவு வருத்தப்படும். ஏன்டா இப்படி எக்கு தப்பா பேசுன? மனுஷன்னு பிறந்தா கொஞ்சம் இறக்க வேணும்டா. ஏதோ கல்லு மரம் மாதிரி நிக்கிற. டேய் முடிச்சிட்டிங்களாடா? சும்மா எதுக்கு எடுத்தாலும் அறிவுரை சொல்லிக்கிட்டேன். அந்த புள்ள நோயாளி போல தான்டா. அதுவும் நம்மள மாதிரி இருக்கணும்னு தானே ஆசைப்படும். அதை போய் சும்மா பாவம் பாவம்னு நோயாளி புள்ளன்னு சொல்றதுனால தான்டா அதுக்கு நோய் இன்னும் அதிகமாகும். அதுக்காக அந்த பிள்ளை மயக்கம் போட்டு கீழே விழுந்தா கை தட்டி சிரிக்கணும்னு சொல்றியாடா? நீ படிப்புல வேணா புத்திசாலிங்கிறத ஒத்துக்குற மாப்பிள. ஆனா இந்த விஷயத்துல நீ பண்ணது தப்புடா. டேய் நான் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும். சொல்றது எதுக்கு சொல்றாங்க ஏன் சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கோங்கடா. அந்த புள்ளியை அதை மறக்கணும்னு நினைச்சா கூட நீங்க மறக்க விட மாட்டீங்க போல தெரியுது. நம்ம ஞாபகப்படுத்தாமலே இருந்தாக்கா வியாதி குணமாயிடுமாடா. இந்த டைம்ல தான் நம்ம அக்கறை எடுத்து பாத்துக்கணும். எங்க ஆயாவே இப்படி கண்டுக்காம விட்டதுனால தான் ஆடி மாசம் போக வேண்டியது போன ஐப்பசிலேயே போயிடுச்சு. மாப்பிள போனதுக்கு அப்புறம் புலம்பி பிரயோஜனம் இல்லடா. இருக்கிறப்பவே ஆப்பிள் ஆரஞ்சு ஹார்லிக்ஸ்னு ஒரு 4 திங்ஸ் வாங்கி தரணும்டா. அப்பதானே அந்த பிள்ளை ஆத்மா சாந்தி அடையும். டேய் உங்க கூட அந்த புள்ள கூடுச்சுன்னா சாவடிச்சு சமாதி ஆக்கிடுவீங்கடா. இன்னொரு வாட்டி அந்த புள்ள மயக்கடிச்சு கீழே விழுந்தா தண்ணி தெளிச்சு எழுப்புறதோட நிறுத்திக்கோங்க. அதை விட்டுட்டு ஆயா கதை பேசுனீங்க அறுவை அடுத்து சீவி விடுவேன். மச்சான் இவன் நல்லவனா கெட்டவனானே புரிஞ்சிக்க முடியல. விடு மாப்பிள பாத்துக்கிறலாம். அவன் வில்லன்னா நாம வில்லாதி வில்ல. பையன் ஏதாச்சும் பேசினானா பாரு, கார குழம்புல விஷத்தை வச்சு கொண்டு விடுவேன்.